பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 65. உன் பிள்ளை ஊனமாக பிறந்தால் சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து பிள்ளையை ஊனமாக்காதே. கர்ம வீரர் காமராஜர் வரிகள். சரி சொல்லு, இப்போ எதுக்கு என் கூட பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கணும்னு நினைக்கிற? சேரலாதனின் கண்களை ஆழ்ந்து நோக்கியபடி கேட்டான் ரகு. அதுதான் சொன்னேனே, நீங்க சொன்ன நல்ல விஷயத்துக்கு ட்ரீட். ஏற்கனவே ரகு கண்டிஷன்கள் போடுவேன் என்றதில் கதி கலங்கி போய் இருக்க, இப்பொழுது இந்த கேள்வி வேறு அவனை நிலை தடுமாற செய்து கொண்டு இருந்தது. அப்போ வேற எந்த ரீசனும் இல்லை. அவன் பார்வை இன்னும் கூர்மையாகியது. ஓ மை காட், சொல்லிடுறேன். கவினுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன். அதை உங்க கூட சேர்ந்து பண்ணும்போது அவன் நல்லா கத்துக்குவான், அதுக்கு தான். அப்புறம் விடமாட்டானே என்று தனக்குள் பல்லை கடித்து சொல்லி கொண்டவன், ஃப்யூச்சரில் உங்களுக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால 2 பேரையும் க்ளோஸ் ஆக்கலாம்னு நினைச்சேன். சரி, இன்னும் என்ன? சலிப்புடன் கேட்டான் சேரலாதன். ஏன் சலிச்சுக்கிற? நீ ஃபுல்லா சொல்லிட்டா நான் ஏன் ஒன்னொன்னா கேட்க போறேன்? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டா நான் சரியா தப்பான்னு சொல்லிடுவேன். அதுவும் சரிதான். கவினுக்கு என்னால எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, அதே போல நானும் கவினுக்கு பிடிக்காதவனா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சா என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு நம்புறேன். ஸோ எனக்காகவும் சேர்த்து யோசிச்சு இந்த டீலிங், சரியா? தன் கைகளை தலைக்கு பின் கோர்த்து கண்கள் மூடி சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான் சேரலாதன். எதுக்கு இவ்வளோ யோசனை? அதுதான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்ல, பேசாம ஒத்துக்கோ. நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டாகவும் இருக்கலாம், எனக்கே புரியல. கண்கள் திறக்காமல் பதில் அளித்தான். சரி, நீ சொன்னதை பத்தி யோசிக்கிறேன். காலையில் எழுந்ததிலிருந்து சாதனாவின் மனம் ஒரு நிலையில் இல்லை. முன்தினம் ரகுவிடம் தலையாட்டி விட்டு வந்துவிட்டாள். ஆனால் ஏதோ ஒரு பயம் அவளை சுற்றி கொண்டே இருந்தது. அவள் அம்மா சாமிக்கு விளக்கேற்றி வைத்திருக்க, கடவுளே, என்ன நடந்தாலும் சேது அண்ணனுக்கும் ரகுவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று வேண்டினாள். அப்போ சித்துவுக்கு வந்தா பரவாயில்லையா? அவள் மனசாட்சி கேட்க, சித்துவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று மீண்டும் அவசரமாக வேண்டினாள். அப்போ உனக்கு வந்தா பரவாயில்லையா? அடுத்த கவுண்டரை அவள் மனசாட்சி எடுத்துவிட அதன் தலையில் தட்டி அடக்கி வைத்துவிட்டு, கடவுளே, இதுதான் ஃபைனல், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்குமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது, சரியா? என்னை சுற்றி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு வழியாக வேண்டுதலை முடித்தாள். ஸ்கூட்டியோடு சிக்னலில் காத்து கொண்டிருக்க அவள் பின்னால் யாரோ வந்து அமர்ந்தார்கள். திகைத்து திரும்பி பார்க்க இன்னும் திகைத்தாள். உதடு குவித்து முத்த சைகை செய்தான் சித்தார்த். ஏய், நீ எப்படி இங்க? அதோ அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து வந்தேன். சிக்னல் தாண்டி ஒரு ஸ்டாப் வருதில்ல, அங்கே பஸ் நிற்கும் போது அதில் திரும்பவும் மாறிக்கிறேன். லூசு, நான் அதை கேட்கல. எப்போ திருப்பூர்ல இருந்து வந்தேன்னு கேட்டேன். என்ன செல்லம், முந்தானேத்து ராத்திரி உன் வீட்டுக்கு வந்ததை மறந்துட்டியா? ஓ, அப்போ நீ திரும்ப போகவே இல்லையா? கேட்டுவிட்டு அவசரமாக ஒரு முறை மனதிற்குள் ரகுவை திட்டி முடித்தாள். ஆக்சுவலா இன்னைக்கு போறதா தான் பிளான். ஆனா பாரு, நேற்று காலையில திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. சரி, நம்ம லோன் கேட்டு எவன்கிட்டயோ அலைஞ்சிருக்கோமே, எவனோ பெரிய மனசு பண்ணி பணம் தரப்போறான் போல அப்படின்னு அட்டன் பண்ணா ஒரு லேடி பேசுறாங்க. யாரு என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்களா. நானும் போனேனா. பைத்தியம் பைத்தியம், யார் எங்க கூட்டாலும் போயிடுவியா நீ? ஏய், இரு இரு, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அவங்க அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தான் வர சொன்னாங்க. ஓ சரி, அப்படி யாருடா அது என்ன பார்க்க இவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு பார்த்தா அது என்னோட மாமியாரு. என்னது, மாமியாரா? உன் அம்மாதான். ஐயோ! பயத்தில் வாயின் மேல் கை வைத்து கொண்டாள் சாதனா. பயப்படாத, ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தேனா அப்படியே நலம் விசாரிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். என்னடா பேசுன? ஏதாச்சும் உளறி வச்சிட்டியா? ஆமா, அவங்கள எப்படி உன் நம்பர் தெரியும்? எதுக்கு திடீர்னு உன்னை கூப்பிட்டாங்க? ஒவ்வொரு கேள்வியா கேளு சாதுக்குட்டி. நீ கொஞ்சினதெல்லாம் போதும், விஷயத்த சொல்லுடா. பக்கு பக்குன்னுது. என்கிட்ட கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் இப்படி இப்படின்னு விலைக்கு சொன்னதும் அவங்க அப்படி அப்படின்னு அவங்க மனசுல பட்டதை சொல்லிட்டாங்க. ஏய், பொங்கிவிட்டாள் சாதனா. சரி சரி, கூல் பேபி என்றவன் நிகழ்ந்ததை கூறினான். நான் உன்னை லவ் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லைஃப்ல இப்படியே இருந்தா எல்லாம் என் பொண்ணை உனக்கு தர முடியாது. வேணும்னா உனக்கு ஒரு 6 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள ஒன்று பிஸ்னஸ் ஆரம்பி, இல்லையா ஒரே வேலையில இரு. அப்படின்னா தான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
சாதுவுக்கு இப்போதான் ஜாதகம் எழுதினோம். அவ அப்பா வரன் பார்க்க ரெடி ஆகிட்டாரு. என்னால 6 மாசம்தான் அவரை சமாளிக்க முடியும். அதுக்குள்ள என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சரி, எந்த வீட்ல பொண்ணே லவ்வுக்கு ஓகேவே சொல்லாம இருக்கும்போது அவ அம்மா பொண்ணை தரேன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களோட பெரிய மனசை மதிச்சு இன்னைக்கு திருப்பூர் போயிடலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா நைட்டு திரும்பவும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அவள் அவனை முறைத்தாள். உனக்கு மட்டும் எப்படி அப்படி வருது? நம்புமா, நான் பொய் சொல்லல. வந்த 2 காலுமே எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கு. ஆன்ட்டி கால் பண்ணி உன்னை எனக்கு தரேன்னு சொன்னாங்களா? அடுத்த காலில் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டார். என்னடா சொல்ற? ஆச்சரியமாக கேட்டாள். ரொம்ப நடிக்காத சாது, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. நான் என்ன பண்ணேன்? அவர் சொன்னாரே, உங்க லவ்வர் சொல்லி அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு புரிந்தது, ரகுவின் வேலை இது என்று. இப்போ சொல்லு. மீராவோட ஹஸ்பண்ட் ரகு அண்ணா கிட்ட சொன்னேன். பாத்தியா, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குற. 2 பேரும் மீட் பண்ணி பேச போறீங்களா? ஆமா, அவரை மீட் பண்ண தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லு. உனக்கு ஒழுங்கா பேச தெரியுமா? கிறுக்கு மாதிரி ஏதாச்சும் பேசி வைக்காத. டிஸ்கரேஜ் பண்ணாத சாதுமா, ஆல் தி பெஸ்ட் தானே கேட்குறேன். அவள் மெல்லியதாக புன்னகைத்தாள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சாது. நீ சொன்ன ஆல் த பெஸ்ட்டை விட நீ சிரிச்ச பாத்தியா, அதுதான் எனக்கு பெரிய எனர்ஜி என்றவன் அவள் எதிர்பார்க்காத நொடியில் சட்டென்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு இறங்கி ஓடிவிட்டான். ஏ லூசு, ரோட்ல வச்சு என்னடா பண்ற? அவள் திட்டிக் கொண்டிருக்கும் போதே மாயமாக மறைந்து விட்டான். தயக்கமாக சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவசர கதி காலை வேளையில் பெரும்பாலும் எல்லோரும் அவரவர்கள் வேலையையே பார்த்து கொண்டு சாலையில் கவனமாக இருக்க, ஒரு சிலர் இவளை பார்த்து கொண்டு இருந்தனர். அதில் ஓரிருவர் மட்டும் முகத்தை சுளித்திருக்க, மற்றவர்கள் கிண்டலான சிரிப்போடு கடந்து சென்று விட்டார்கள். அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அடுத்த நொடியே தன் அம்மாவின் ஞாபகம் வர, கடவுளே, அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது என்ற யோசனையில் ஆழ்ந்தாள். அலுவலகம் வந்ததும் நேராக ரகுவை காண சென்றாள். அண்ணா, அவள் முடிக்கும் முன், என்ன சொல்றாரு உன் ஆளு என்றான். ஓ, உங்க ஏற்பாடு தானா? தேங்க்ஸ் அண்ணா. ஆனா உன்னை பார்த்தா தேங்க்ஸ் சொல்ல வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ கேட்க வந்து தயங்குற மாதிரி இல்லை இருக்கு. என்ன விஷயம்? அவன் தனியா போயிருக்கான் பேச. அதுக்கு என்ன? அவன் என்ன சின்ன குழந்தையா பேச தெரியாம இருக்க? பேச தெரியாதா? ஓவரா பேசிடுவானே அண்ணா. பேசி பேசியே வந்த சான்ஸை விட்டுட்டானா என்ன பண்றது? போகட்டும் விடுமா, அடுத்ததை பார்த்துக்கலாம். இப்படி யோசிச்சு யோசிச்சு கைக்குள்ளையே வச்சுக்கிட்டதுனால தான் இப்படி இருக்கான். எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான். ஆனா நானே முட்டி மோதி வந்ததுனால இப்படி இருக்கேன். ஆனா அவனுக்கு பாரு, 1க்கு 2 அப்பா, அண்ணனையும் சேர்த்து. 2 பேரும் லைஃப் லாங் பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் லைஃபை எப்படி கத்துக்கிறது? விழுந்து எழுந்துதான் எதையும் கத்துக்க முடியும். நான் எல்லாம் லண்டன்ல இருந்தப்போ நிறைய விஷயங்கள் தெரியாம போய் கத்துக்கும் போது எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? விழுந்தா நாமளே தான் எழுந்திருக்கணும், தூக்கி விட ஆள் இல்லைன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்குவேன். அப்படியே ஒன்னொன்னா என்ன நானே ஷேப் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கும் எல்லாம் பழகட்டும். இது அவனுக்காக மட்டும் சொல்லல, உன்னோட ஃபியூச்சருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். புரியுது அண்ணா. எதையும் நெகட்டிவா யோசிக்காது, நல்லதே நடக்கும். அவள் சென்ற பிறகே கவனித்தான் சேது அங்கே இருந்ததை. என்ன மச்சான், ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல என்றவனின் கண்கள் கலங்கி இருந்தன. அவன் அருகில் வந்து அமர்ந்தான். நான் சொன்னது தப்பா மச்சான்? அவனையே பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல அவன் கண்ணம் வருடி கேட்டான். நீயும் என்ன அண்ணான்னு கூப்பிடலாம் இல்ல? வேண்டாம் சாமி, உங்க தங்கச்சி சண்டைக்கு வந்துருவா. நீங்க மச்சானாவே இருங்க. உனக்கு தெரியுமா ரகு, சித்து கூட பிறந்த இரட்டை பிறந்த மறுநாளே இறந்துட்டான். அவன் உயிரோட இருந்திருக்கலாம், உன்ன மாதிரி இருந்திருக்கலாம். உயிர் இல்லாத அவன் உடம்ப தொட்டு பார்த்த ஸ்பரிசம் இப்போ நினைச்சாலும் எனக்கு சிலிர்க்கும். என்னதான் சித்துவை கண்டிச்சாலும் ஒரு எல்லைக்கு மேல அதட்ட முடியாம போறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இவனாச்சும் உயிரோட இருக்கானேன்னு தோணும் போது என்னையும் அறியாம செல்லம் கொடுத்துடுவேன். விடுங்க மச்சான், சாது கிட்ட சொன்னதுதான் உங்களுக்கும். எல்லாம் நல்லதாவே நடக்கும், சரியா? புன்னகைத்தான் சேது. அந்த ரெஸ்டாரண்டில் சித்துவின் முன் அமர்ந்திருந்தான் அவன். ஹாய், ஐ எம் சித்தார்த். கையை நீட்டினான். ஐ எம் கவின். அவன் கைப்பிடித்தான் கவின். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.